வண்ணமாகவே ஒரு வேத வசனத்தை வாசித்துட்டு நம்ம உட்காருவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. அமர்வோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை வேளையில் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம வாசித்ததான வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் இருந்து நம்ம வாசிக்க எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசித்தோம். இந்த அதிகாரத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்தினுடைய இறுதி வசனத்தை கூட வாசித்து பாருங்க. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, நீங்க நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் கடைசி வசனம் என்ன சொல்லுது? அந்த நாட்களில் யார் இல்லை? ராஜா இல்லை. அதனால மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்கவுங்க பார்வைக்கு நலமானதை என்ன பண்ணாங்க? அவங்க செய்து கொண்டு வந்தாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ராஜா தேவைப்பட்டது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சாமுவேலை கூப்பிட்டு, சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. முதலாவது ராஜா வரார். ஆமென். இஸ்ரேலுக்கு முதலாவது ராஜா வருகிறார். இப்போ அந்த முதலாவது ராஜா 15ஆம் வசனத்தில் நீங்கள் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 15ஆம் வசனம் முதல் வசனத்தில் பாருங்க. 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்களின் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். பாருங்க, முதலாவது வசனத்துல கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுலை பார்க்கிறோம். கடைசி வசனத்துல எப்படி பார்க்கிறோம்? கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதான ஒரு மனுஷன் முதல் வசனத்துல, கடைசி வசனத்துல கர்த்தர் சவுலை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபம் அடைந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய செய்தி என்ன? நம்ம வாசித்ததான பகுதி 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசித்தது போல, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. அல்லேலூயா. பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். பலியை பார்க்கிலும், அதுதான் இன்னைக்கு செய்தி. பலியை பார்க்கிலும் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். பொதுவாக பலினா என்ன? நம்ம பல பலிகளை பார்க்கிறோம். லேவியாரம் புஸ்தகத்தை எடுத்துட்டாலே என்ன பண்ணுறோம்? பல பலிகளை பார்க்குறோம். தகன பலிகளை பார்க்குறோம். வேற என்னென்ன பலிகளை பார்க்குறோம்? சமாதான பலியை பார்க்குறோம், தகன பலியை பார்க்குறோம், குற்ற நிவாரண பலியை பார்க்குறோம். லேவியாரத்தில் பல பலிகள் இருக்கிறது. அதே போல் ஆஃபரிங்ஸ், நிறைய காணிக்கைகள் இருக்குது. பல காணிக்கைகள், தகன பலிகள் எல்லாத்தையும் நம்ம லேவியராம புஸ்தகத்தில் தெளிவாய் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இங்கே வசனம் தெளிவாகி சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் தான் அந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் பாவம் செய்தால் என்ன பண்ணணும்? அந்த ரத்தம் சிந்தப்படணும். மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலே ஒழிய அங்கே பாவ மன்னிப்பு என்ன பண்ணப்படாது, அங்கே நடக்காது. ஆண்டவரோடு உணவு அங்கே நடக்காது. அப்போ ஆண்டவர் இப்படி காரியங்களை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அந்த பலியை பார்க்கிலும், சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் கர்த்தருக்கு எதுதான் முக்கியமா? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. அல்லேலூயா. பாருங்க,
இங்கே என்ன சம்பவம் நடக்குது நம்ம முன்னதாவது நம்ம வாசிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை சாமுவேல் மூலமாக ஆண்டவர் இங்கே பேசுகிறார் சவுல்கிட்ட? அப்படி என்ன காரியங்கள் நடந்தது? இது ஒரு கதை போலலாம் வருகிறோம் இந்த சம்பவம் எல்லாமே. நீங்கள் படித்திருக்கலாம், ஒருவேளை சில பேர் மறந்திருக்கலாம். நம்ம அந்த என்ன சம்பவம் நடந்தது என்பதை விரைவாக நம்ம பார்த்து கொண்டே வருவோம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் என்ன பண்ணினார்? சவுலை ராஜாவா என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினதை நம்ம பார்த்தோம். இப்போ 2ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார் சாமுவேல் மூலமாக. என்ன பேசுகிறார்? வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேல் மூலமாக, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, என்னுடைய ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை அவங்க எகிப்து தேசத்திலேருந்து வரும்போது இந்த அமலேக்கியர்கள் அவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அவங்க விரோதமாய் அவங்க யுத்தம் செய்ததை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் தொடர்ச்சியாக பல அதிகாரங்களை நம்ம வாசிக்க முடியும். இது மாதிரி அமலேக்கியர்கள் விரோதமாய் எழும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதற்கு தேவன் இப்போ முதல் ராஜா வந்துட்டார். ராஜா வந்த உடனே ஆண்டவர் சாமுவேல் மூலமாக பேசுகிறார். நீ அந்த ஜனத்தை என்ன பண்ண வேண்டும்? தொடர்ந்து வாசிங்க. 3ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். முதல் வேலை ராஜா வைட்டார். இப்போ முதல் வேலை என்ன அப்படின்னா, உன்னுடைய எதிரிகளை என்ன பண்ண வேண்டும்? நீ மடங்கடிக்க வேண்டும். அதுவும் எப்படி மடங்கடிக்க வேண்டும்? சகலத்தையும், உண்டான சகலத்தையும் என்ன பண்ண வேண்டும்? எல்லாவற்றையும் நீ சங்கரிக்க வேண்டும். பாருங்க, புருஷன்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன? குழந்தைகளும் போட்டிருக்கு. பிள்ளைகள் மாத்திரமல்ல, சிறு குழந்தைகள் இருந்தாலும் கொன்று. ஆமென். அதே போல மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள். அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? நீ அமலேக்கியருடைய எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீ சங்கரித்து போட்டுறணும், எல்லாத்தையும் மடங்கடித்து போட்டுறணும். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய ஜனத்தொகை. யுத்தம் செய்கிறவங்க மட்டும் எவ்வளவு பேர் இருந்தாங்களா? 2,00,000 பேர். 2,10,000 பேர். ஆமென். அதே போல யூதர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்களா? 10,000 பேர். 10,000 பேர். தொடர்ந்து வாசிங்க. சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். இந்த கேனியர்கள் ஒரு ஜனக்கூட்டம். இந்த ஜனக்கூட்டம் இஸ்ரேலுக்கு அருமையாய் பார்வையில் நல்லதாய் நடந்து கொண்டதால், தயவு செய்து நடந்து கொண்டதுனால இவங்க சேர்ந்து வசிக்கிறாங்க. அமலேக்கியர் இவங்களும் சேர்ந்து வசிக்கிறதுனால சவுல் என்ன சொல்றாரு? நான் அமலேக்கு என்ன பண்ண போறேன்? டோட்டலாக மடங்கடிக்க போறேன். உங்களை காத்துக்கொள்ள என்ன பண்ணுங்க? நீங்க அமலேக்கிட்ட இருந்து என்ன பண்ணுங்க? விட்டு போங்க அப்படின்னு சொல்றார். உடனே என்ன நடக்கிறது? 7ஆம் வசனம், 6ஆம் வசனமா 7ஆம் வசனம் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்க. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 1ஆம் வசனம் ஆரம்பித்து 8ஆம் வசனம் வரைக்கும் இப்ப சாமுவேல் என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணிட்டார்? இப்ப சவுல் செய்து முடிச்சுட்டார். என்ன பண்ணிட்டார்? அமலேக்கியர் முழுவதுமாக ஜனக்கூட்டத்தை எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு? சங்கரித்து போட்டு விட்டார். ஆகாகியனாகிய அமலேக்கு, இந்த ஆகாகியனும் அமலேக்கும் ஒரே தான். நான் முன்னாடியே அதை நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து அந்த எகோவா நிசின்னு ஒரு மெசேஜ் எடுத்திருப்பேன். அந்த மெசேஜில் நான் சொல்லியிருப்பேன் அந்த அமலேக்கிய வல்லமைகளை குறித்து. அப்போ பாருங்கள், இந்த ஆகாகியனாகிய இந்த ராஜாவை என்ன பண்ணிடுறான்? அவன் சிறை பிடிச்சிட்டு
அவன் கூட இருந்ததான எல்லா ஜனக்கூட்டத்தை முழுவதுமாக என்ன பண்ணிடுறான், சங்கரித்து போட்டுடுறான், பட்டயத்தில் முழுமையுமாய் கொன்று போட்டுடுறான். அப்போ சாமுவேல் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிந்து சவுல் செய்து விட்டார். இதன் பின்பு நம்ம இன்னும் ஜாக்கிரதையாய் வசனங்களை பார்க்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அல்லேலூயா. இப்போ இங்க என்ன நடக்குது? சவுல் எதை கொல்லல? முதன்மையான ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எதெல்லாம் பார்வைக்கு பட்டதோ அதெல்லாம் என்ன பண்ணல, அவன் கை வைக்காமல் விட்டுட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார்? நீ ஒரு சிறு பச்சிளம் குழந்தையை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது. ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் நீ கொன்று போட்டு வர வேண்டும் என்று ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் சவுல் இங்கே அதை மீறினதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அதை மற்ற எல்லாத்தையும் அழித்து போட்டு அதை மட்டும் அந்த முதன்மையான காரியங்களை மாத்திரம் அவன் என்ன பண்ணுகிறான், அவன் பார்வைக்கு அருமையான காரியங்களை மற்றும் அவன் பாதுகாத்து எடுத்துக்கொண்டு வந்துடுறான். உடனே ஆண்டவர் என்ன பண்றார்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. பாருங்க, 9ஆவது வசனத்துல சவுல் அங்க கீழ்ப்படியாமல் போகிறதை பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாய் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, அன்வில்லிங் டு ஒபே. அவன் கீழ்ப்படிய மனதில்லை, அவனுக்கு அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுறதுக்கு அவனுக்கு மனதில்லை. இப்போ ஆண்டவன் என்ன பண்ணிட்டாரு? தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை எழுப்பிட்டார். எழுப்பி என்ன பண்ணிட்டார்? இந்த காரியத்தை ஆண்டவர் சாமுவேல் இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போ சாமுவேலுக்கு தெரியும் போது பாருங்க, சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் என்ன பண்ணுறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பாருங்க, ஒரு உண்மையான தீர்க்கதரிசினா சாமுவேல் தான். ஆண்டவர் இடத்துலேருந்து ஒரு செய்தி கேட்ட உடனே பாருங்க, அவனுடைய மனம் நொறுக்கப்படுகிறது. அவனுடைய மனம் முழுவதும் அவனுடைய தூக்கம் பாதிக்கப்படுகிறது. அவன் தூங்கலை. அடுத்த வசனம் பாருங்க, அதிகாலமே இழந்து என்ன பண்றான் அவன்? மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, சாமுவேல் எவ்வளவு உண்மையான ஒரு தீர்க்கதரிசினா, ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய பாரத்தை, ஆண்டவருடைய வாயாய் இருந்து, தீர்க்கதரிசினா யார்? ஆண்டவருடைய வாய் தானே, ஆண்டவருடைய சத்தம் தானே, அதை அப்படியே வெளிப்படுத்துறாரு. பாருங்க, அவருடைய மனம் நொந்து போகிறது, அவரை அழுகிறார், அதிகாலமே எழுந்து போகிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு பல பேர் பார்க்கிறோம். யாருமே இப்படிப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவருடைய பாரத்தையோ இல்லாட்டி ஆண்டவருடைய சத்தத்தையோ உண்மையாய் கேட்டு வருகிற தீர்க்கதரிசிகளை நம்ம என்ன பண்ண முடியல, இந்த நாட்களில் பார்க்க முடியாமல் போகிறது. வெறும் காணிக்கைகளும் வெறும் தசம பாகங்களும் வெறும் சும்மா பேரளவில் தங்கள் மனுஷிகமாய் தீர்க்கதரிசனம் சொல்கிறது தான் அதிகமாகி பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே உண்மையாக இங்கே சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு விரைந்து ஓடுகிறார். அங்கே ஓடும்போது அங்கே சவுல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு சகல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. 13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல் துணிகரமா என்ன பண்றான்? சவுல், நான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றினேன். அவன் உண்மையா நிறைவேற்றினானா? இல்லை, பாதிதான் நிறைவேற்றினான். உண்மையா ஒரு பார்ஷியல் ஒபீடியன்ஸ் தான், ஒரு சார்பு தான் என்ன பண்ணியிருக்கிறான். அவன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவன் செயல்பட்டான். ஆனால் சாமுவேல் இடத்துல அவன் என்ன சொல்றான்? நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். உடனே சாமுவேல் என்ன சொல்றார்? அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? எனக்கு ஆடு மாடு சத்தம் எப்படி எனக்கு கேட்குது? அது யாருடைய சத்தம்? சாமுவேல் கேட்கிறார். அதற்கு சவுல், அமலேக்கிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். பாருங்க, நம்மள மாதிரியே சவுலும் சாக்கு போக்குகளை சொல்றார்.
நம்ம பல நேரங்களில் சொல்கிறோம்ல, ஒரு தவறு நம்ம மேலே வந்துட்டா அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணுவதற்காக, அதை எப்படியாவது பேச்சை மாற்றுவதற்காக ஏதாச்சும் நம்ம சொல்லுவோம். அந்த வேலையை தான் இங்கேயும் சவுல் செய்கிறார். என்ன செய்கிறார், எனக்கு தெரில, கொண்டு வந்துட்டாங்க, நலமானதை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, தப்ப வச்சுட்டாங்க, அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு பலியிடுவதற்காக நான் என்ன பண்ணேன், இந்த காரியங்களை தப்ப வைத்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும். இதுல பாருங்க, அந்த பேச்சை விடுன்னு இருக்கு. சில இடங்கள்ல ஷட்டப், வாய மூடு, நீ பேசாத, வாய மூடு அப்படிங்கன்னு சொல்றாருங்க. சாமுவேல் என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டவருடைய சத்தத்தை செய்யாம நான் செய்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன, இதுல வேற நீ ஆண்டவருக்காக தான் இதை கொண்டு வந்தேன்னு வேற சொல்றியா, நீ ஆண்டவருக்கு வழியிட தான் இந்த காரியங்களை நீ செய்தேன்னு சொல்றியா, வாய மூடு அப்படிங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அந்த பேச்சை விடும். கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. பாருங்க, சாமுவேல் நினைவு கூறுகிறார். சாமுவேல் சவுல் இடத்துல, நீ எப்படிப்பட்டவனா இருந்த, நீ சிறிய கோத்திரம், நீ ஒன்றுமில்லாதவனா இருந்த, உன்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவே இல்லாத ஒரு தேசத்துக்கு உன்னை ராஜாவாய் நியமனம் பண்ணி உன்னை தலையை உயர்த்தி இருக்கிறார் அல்லவா, நீ எப்படி செயல்பட்டு இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். நீ ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ ஆண்டவருடைய ஜனத்திற்கு, அவருடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்திற்கு நியமனம் பண்ணப்பட்ட முதல் ராஜா. உனக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிற, அந்த பாவிகளாகிய அமலேக்க, என் ஜனத்தை கொன்றதான இந்த அமலேக்க போய் என்ன பண்ண, நீ சங்காரமாக்குன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. நீ அதை ஒழுங்காக செய்யாமல் என்ன பண்ணி வந்திருக்கிற, வந்து இப்படி ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்துட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமுவேல் வருத்தப்படுறார், அழுகிறார், வேதனைப்படுறார், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். சாபமான இந்த காரியங்களை என்ன பண்ணாங்க, பலியிடுவதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ஆண்டவர் ஒரு நாளும் பலிகளையும் காணிக்கையும் நம்மளுடைய எதிர்பார்க்கவே கிடையாது. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு நான் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்திட்டேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், இல்லாட்டி அவர் என்னை உயர்த்துவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. காணிக்கைகளுக்காகவும் உங்கள் பலிகளுக்காகவும் அவர் 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 அப்படிப்பட்ட தேவனே அல்ல. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சர்வாங்க தகனங்கள் பலிகளும் கர்த்தருக்கு பிரியப்படுமோ. எதை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலை பார்க்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். அது மேன்மையாயிருமா, அது உன்னதமாயிருமா? அப்ப இதன் மூலமாய் சாமுவேல் சொல்ல வருகிறதான காரியம், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ என்னதான் உன் மனுஷீகமாய் நீ கிரியேட் செய்தாலும், நீ என்னதான் உன் ஆண்டவருக்கு, நீ ஆண்டவருடைய பார்வைக்கு நீ என்னதான் நன்மையாய் செய்ய நினைத்தாலும் அது ஆண்டவர் ஒரு நாள் அங்கீகரிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் ரொம்பவே முக்கியம். இதன் விளைவு என்ன நடக்கிறது, நம்ம கடைசி வசனத்தில் வாசித்தோம். நீங்கள் தொடர்ச்சியாய் வாசித்தீங்கன்னா 23, 24 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் தன் பாவத்தை உணர்கிறான், ராஜாவின் இடத்துல இருந்து அவனை தூக்கி போடுகிறாங்க. ஆண்டவரும் என்ன பண்ணுகிறார், மனஸ்தாபப்படுகிறார். ஆண்டவர் சஞ்சலப்படுகிறார் சவுலை ராஜாவாக்கினதற்காக. நீங்கள் பாருங்க, இந்த பிரச்சனை இப்போ ஆரம்பித்த காரியங்கள் கிடையாது.
ஆதாம் ஏவாள் என்ற காரியத்தை செய்தாங்க. இந்த உலகத்துக்குள்ளாக பாவம் எப்படி வந்தது? முதலாவது கீழ்ப்படியாமையினால பாவம் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படியாம போனாங்களோ பாவம் பூமிக்குள்ளாக வந்தது. ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடாத, இதை சாப்பிடாத ஆண்டவர் என்று எச்சரிக்கும் போது என்ன சொன்னாங்க? 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு. சவுல் சொன்ன மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? என் பார்வைக்கு நலமான ஆட்டுக்கொட்டிலையும் கன்றுக்குட்டியில என்ன பண்ணிட்டேன்? நான் ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக எடுத்துட்டு வந்தேன்னு நீங்க சொன்னா பார்த்தீங்களா? அதே போல ஆரம்பத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க. ஆதாம் ஏவாள் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. புசிப்புக்கு நல்லதா இருந்தது, பார்வைக்கு இன்பமா இருந்தது, புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது. இப்படிதான் பாவம் உள்ள வந்தது. கீழ்ப்படியாமையின் மூலமாக தான் பாவம் உள்ள வருகிறது. அப்ப ஒருபோதும் ஆண்டவர் கீழ்ப்படியாமையை விரும்புவதே கிடையாது. பலிகளை பார்க்கலாம், உங்க காணிக்கைகளை பார்க்கலாம், உங்களுடைய தகன பலிகளை பார்க்கலாம், ஆண்டவர் எதை தான் விரும்புகிறாராம்? அவரை கீழ்ப்படுகிற ஜனத்தை தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி உண்மையாய் கீழ்ப்படியோமே ஆனால் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அதற்கு யார் எடுத்துக்காட்டு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய பையனை, உனக்கு ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்க எனக்காக நீ பலியிடுங்கிற. அப்ப அந்த பலியிடுதல் எப்படி வருகிறது? அந்த பலியிடுவதற்கு அவன் செய்வதற்கு முன்பாக அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாக அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அடுத்து அந்த பலியிடுவதற்கே போறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் அந்த சத்தத்திற்கு உடனே அவன் கீழ்ப்படிந்ததுனால பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. obedience comes before sacrifice. கீழ்ப்படிதல் பலிகளை பார்க்கிலும் பலிகளுக்கு முன்பாக வரக்கூடியதான ஒரு காரியம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. சிறு வயதிலிருந்தே அவர் பிதாவின் சித்தம் தான் என்னுடைய அனுதின போஜனம் என்று அவர் வாழ்ந்து வந்தார். அந்த பூமிக்கு அவர் வந்ததின் நோக்கமே அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செயல்படுவதற்காக தான். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒருபோதும் தகன பலிகளையோ, ஆண்டவர் ஒருபோதும் காணிக்கைகளையோ அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற தேவனே கிடையாது. அதை பார்க்கிலும் முதன்மையான காரியம் என்ன? அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது. ஆமென். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் பலிகள் ஒரு நாள் மேன்மையாகாது. ஆமென். அப்ப ஆபிரகாம் பாருங்க, ஈசாக்க பலியிட்டார், பலியிடுவதற்காக கொண்டு வந்து நிப்பாட்டினார். அதற்கு பின்னாடி என்ன? அவருடைய கீழ்ப்படிதல், அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து முன்ன பின்ன தெரியாத தேவன் அவங்களோடு பேசுகிறார். வீட்டை விட்டு, ஜனத்தை விட்டு, தனக்கு இருந்த எல்லாத்தையும் விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் வருகிறார் பாருங்க. அப்ப கீழ்ப்படிதல் தான் மேலானதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். மீகாவின் புஸ்தகம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆடுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
பலியை பார்க்கிலும் இரக்கமே மேலானது. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது. obedience is better than sacrifice. இரண்டாவது, mercy is better than sacrifice. இரக்கம் உங்க பலிகளை பார்க்கிலும் மேலானது. பாருங்க, மீகா புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நீங்க 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வரிசையாய் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனத்துக்காக சொல்லப்படுகிறது. அப்போ 6ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது கேட்குறாங்க, எதை நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக செலுத்த முடியும்? மீகா கேட்க, எதை நீங்கள் செலுத்துவீங்க? 1 வயது கொண்ட கன்றுக்குட்டிகளை கொண்டு வருவீங்களா, இல்லாட்டி 1000 கணக்கான ஆட்டுக்குட்டிகள் என்ன பண்ணுவீங்க, கொண்டு வருவீங்களா, இல்லை 1000 கணக்கில் 10,000 liters ஆஃப் ஆயில்னு போட்டிருக்கு. அவ்வளோ லிட்டர் கணக்கான ஒலிவ எண்ணெய்களை என்ன பண்ண முடியும், நீ கொண்டு வருவீங்களா, இல்லாட்டி உங்கள் முதல் பேரான காரியங்களை கொடுப்பீங்களா? எதை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த முடியும்? என்ன செய்ய முடியும்? என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? என்ன செலுத்த முடியும்? 8ஆம் வசனத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அறிவித்திருக்கிறார். நியாய செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்ன ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார்? இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட மனத்தாழ்மையே கிடையாது. நம்முடைய பலிகளை செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள மனத்தாழ்மை இல்லாமல், ஒரு உண்மையான ஒரு மனத்தாழ்மை இல்லாமல் இந்த காரியங்களை செலுத்தி ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறதே கிடையாது, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லாமல் வேற ஒன்றையும் ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கல, வேற ஒன்றையும் ஆண்டவர் கேட்கல. இந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களில் கோடிட்டு காட்டுகிறார். இதே மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இப்போ நம்ம வாசித்ததான பகுதிகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கோடிட்டு காட்டுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திருப்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பலியை அல்ல, உங்க பலியை நான் கேட்கல, இரக்கத்தையே நான் என்ன பண்ணுகிறேன், நான் விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. இதை யார்கிட்ட சொல்றாரு? பரிசேயர் இடத்துல சொல்றாரு. நீங்கள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலையும் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துலையும் 2 சம்பவங்கள் நடக்குது. 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய சீஷர்கள் என்ன பண்ணிடுறாங்க, பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்றாங்க, பாவிகளோடு பந்தியில் உட்காந்துடுறாங்க. உடனே அந்த பரிசேயர்களுக்கு தாங்க முடியல, என்ன ஆண்டவருடைய சீஷர்கள் இப்படி பாவிகளோடு என்ன பண்ணிடுறாங்க, உட்காந்து பந்தியில் இருந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா என்ன ஆச்சு? இரக்கத்தை தான் நான் விரும்புகிறேன், உங்கள் பலிகளை அல்ல, உங்கள் நியாயப்பிரமாணத்தை அல்ல, உங்கள் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை அல்ல, நான் பலியை தான் பலியை அல்ல, நான் இரக்கத்தையே விரும்புகிறேன். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்கள், ஆனால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆமென். ரொம்ப ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். நீங்க பலிகள் என்று இந்த இடத்துல 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது, பலிகள் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை குறிக்கிறது. அதான் அந்த பரிசேயர்கள் அதிகமாக பிடித்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். ஏன்னா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டார், நியாயப்பிரமாணங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். அப்போ மாற்றி அவங்க ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றிய பிறகு அதை இந்த பரிசேயர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை, அதை அங்கீகரித்து கொள்ளவே இல்லை. இன்னும் அந்த நியாயப்பிரமாணங்கள்லேயே பிடித்து கொண்டே இருந்தாங்க. 12ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்குது, அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர்
என்ன பண்றாரு? 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து கேட்போம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர்வெளியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். இன்றைய நாள் வரைக்கும் யூதர்கள் என்ன பண்றாங்க? வெள்ளிக்கிழமை மாலையே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? எங்க இருக்கிறாங்களோ அங்க ஓய்வு இருந்துடுவாங்க. சனிக்கிழமை முழுவதுமாக என்ன பண்ணிடுவாங்க? ஓய்ந்து இருந்துடுவாங்க. அவங்க எந்த வேலையிலும் செய்ய மாட்டாங்க. ஏன் இங்கே கூட இந்த 7th டே 7வது நாள் அனுசரிக்கிறவங்க கூட அவங்க பரீட்சை வந்தால் கூட தேர்வுகள் வந்தால் கூட எழுதுவது கிடையாது. அப்படி தான் இங்கே நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ ஏசப்பாவோட சீஷர்களும் ஓய்வு நாளில் அவங்க வெளியே செல்லும்போது அதாவது பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த பரிசீலர்கள் கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் உங்களுடைய இரக்கம் எங்கே? ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களுக்கு பின்னாடி, ஏன் இந்த பலிகளுக்கு பின்னாடியே போய் கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் பலிகளை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் பிரசங்கம், அதாவது அவருடைய மலை பிரசங்கத்திலேயே சொன்ன காரியம் என்ன? எல்லாத்துக்கும் தெரிந்ததான வசனம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? இரக்கம் பெறுவார்கள். நம்மளுக்குள்ள இரக்கம் வேணும். நமக்குள்ள இரக்கம் உண்டாக வேண்டும். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பழியை அல்ல இரக்கத்தையும் தகன பழிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். திரும்ப ஓசியாவும் சொல்றார், பலியை அல்ல இரக்கத்தை, தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். நம்முடைய தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படிதான் எபேசியர்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், எபிரேயர் 4:16 வாசிக்கும் போது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இந்த வசனம் எத்தனை பேர் வொர்ஷிப் டயத்தில் கவனிச்சிங்க? இந்த வசனத்தை சொன்னது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அப்படியே இந்த செய்தியை உறுதிப்படுத்தினது. இதுக்கு பின்னாடி ஒரு இன்னொரு தலைப்பே இந்த செய்தியை உறுதிப்படுத்தினது. வொர்ஷிப் டயத்தில் ஆண்டவர். அப்போ பாருங்க, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய கிருபாசன அண்டையில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒருப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நியாயப்பிரமாணத்தின் அங்கே முதலாவது என்ன பார்த்தோம்? கீழ்ப்படிதல். தகன பலிகள், காணிக்கைகள், அதை பார்க்கல ஆண்டவர் கீழ்ப்படிதலை தான் விரும்புகிறார். அது மேலே தான் ஆண்டவருடைய விருப்பம் இருக்கிறது. பலிகள் ஆண்டவர் விருப்பம் இல்லை. அடுத்து என்ன பார்த்தோம்? பலிகளை அல்ல இரக்கத்தையே நான் என்ன பண்ணுகிறேன்? விரும்புகிறேன். ஆண்டவர் அவரே சொல்லுகிறார். ஆண்டவரே 2 இடங்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? பரிசேயர்களுக்கு தெளிவாகி சொல்லுகிறார். ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தின் ஆகிய அந்த பலிகளை பிடித்து கொண்டு அதன்படி தான் வாழ வேண்டும், அது இல்லாட்டி செய்தது தவறு என்று சொல்லி ஜனங்களை கெடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் தெளிவாகி சொல்லுகிறார், இரக்கம் தான் நான் எதிர்பார்க்கிறேன், இந்த பலிகளை நான் எதிர்பார்க்கலை. அதுக்கு தான் தேவகுமாரன் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. 3வது காரியம், 3வது வசனமாக, 3வது தலைப்பாக கூட வாஸ்ததான பகுதி யோசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பழியை அல்ல இரக்கத்தையும் தகன பழியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. 3வது காரியம், தேவனை அறிகிற அறிவை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஆமென். The knowledge of God is better than sacrifice. ஆண்டவரை குறித்து அறிகிறதான அறிவு இந்த பலிகளை பார்க்கிலும் மேலானது. அதுதான் ஆண்டவர் தெளிவாய் பாருங்க, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஓசியா 6:6 தகன பலிகளை பார்க்கலாம், burnt offerings, தகன பலிகளை பார்க்கலாம், தேவனை குறித்ததான அறிவு உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அதை தான் நான் விரும்புகிறேன். தகன பலிகள் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை.
என்னை குறித்து அறிவில்லாமல் நீங்கள் தகன பலியை செலுத்தி என்ன பிரயோஜனம்? காணிகளை செலுத்தி என்ன பிரயோஜனம்? ஓசியா புஸ்தகத்தில் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ ஓசியா வாழ்ந்த நாட்கள் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அப்ப இந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றியான அறிவே இல்லாத ஜனங்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை குறித்த அறிவு முதலாவது வரட்டும், உனக்கு தகன பலிகள் வேண்டாம், என்னை குறித்ததான அறிவு முதலாவது உனக்கு வரட்டும். இன்னைக்கு நீனும் நானும் தேவனை குறித்த அறிகிற அறிவில் நம்ம தினந்தோறும் வளர வேண்டும். காணிக்கைகளிலே அல்ல, தசமபாகங்கள் தகன பலிகளிலே அல்ல, தேவனை குறித்து அறிகிற அறிவு. அல்லேலூயா. இதில் 6ஆம் வசனம் வாசிங்க. 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் எப்படி சங்காரமானாங்களா? அறிவில்லாமல், என்னை குறித்ததான அறிவில்லாமல் சங்காரமானாங்க. 5:4 வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். என்ன பண்ண மாட்டாங்களா? அவங்க கர்த்தரை அறியார்கள். வேசித்தனத்தின் ஆவிகள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அவங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனால அவங்க தேவனை அறியார்கள். இன்னைக்கு நம்முடைய பலருடைய வாழ்க்கையில நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், ஆனா தேவனை அறியலை. நம்ம தேவனை அறியறதுனா ஏசப்பா தான், இயேசு தான், அது கிடையாது. நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடியதான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு. நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டான உறவு. நீங்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் என்னை பற்றின அறிவு இல்லாதனால என்ன ஆகிறாங்க? சங்காரமாகி போகிறாங்க. பாருங்க, ஓசியா, இதே ஓசியா, எல்லாமே ஓசியால தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை அது ஓசியால தான் சொல்கிறார். பலியை, தகன பலிகளே அல்ல, என்னை குறித்து அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். ஓசியா 8ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது பாருங்க. ஓசியா 8:11-14 வரைக்கும் வாசிக்கும் போது, எப்ராயிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாக பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். பலிபீடங்கள் யாருக்கு கட்டினது? கர்த்தருக்கு கட்டினது. இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த பலிபீடங்கள் பாவம் செய்வதற்காக மாறிவிட்டது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதம் நமக்கு இருக்கிறதா இல்லையா? வேதம் நமக்கும் இருக்கிறது. அன்னைக்கு அவங்களுக்கு 5 ஆகம தோரா இருந்தது, வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணினாங்க? இதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நம்முடைய பலருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த வேதத்தை பார்க்கிறோம், மற்ற நாள்களாக இது ஒரு அந்நிய காரியமாக அதை தூக்கிட்டு வரவே என்ன பண்ணுறோம்? நம்ம யோசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது ஒரு அந்நிய காரியமாக அந்த ஜனங்கள் பார்த்தார்களாம். ஆண்டவரை குறித்ததான அறிவு இல்லை. அந்த வேதத்தை பறித்ததானே ஆண்டவரை குறித்ததான அறிவு பெருகும். அவங்க அந்த வேதத்தை புறக்கணித்தார்கள், அந்நிய காரியமாகி பார்த்தாங்க. தொடர்ந்து வாசிங்க. எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில், என் பேர்ல பலிகளை செலுத்தி புசிக்கிறாங்க, ஆனா எனக்கு அதுல என்ன கிடையாது? பிரியம் இல்லை. எனக்கு அதுல பிரியம் இல்லை. என் பேர்ல சொல்லி செய்கிறதான பலிகளை எனக்கு பிரியம் கிடையாது. தொடர்ந்து வாசி. அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோயில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். அல்லேலூயா. பாருங்க, இது எல்லாம் ஓசியா புஸ்தகத்தில் நம்ம வாசித்ததில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்,
5:4, இப்போ 8ஆம் அதிகாரம் 11 14 எல்லா வசனங்களையும் ஜனங்களுக்கு என்ன இல்லை? கர்த்தரை குறித்ததான அறிவு இல்லை, வேதத்தை குறித்ததான ஒரு நாட்டம் இல்லை, வேதத்தை அந்நிய காரியமாக அவங்க நினைத்தாங்க. இன்னும் என்னென்ன நடக்குது பாருங்க. ஓசியா 9:10 எழுதி வைத்துக் கொடுங்க. ஓசியா 9:10, 11:2, 13:1-3 வசனங்களை வாசிக்கும் போது என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் வெறுக்கக்கூடியதான அருவருப்பான சிலைகளை உண்டு பண்ணுறாங்க, விக்கிரகங்களை உண்டு பண்ணுறாங்க, விக்கிரக ஆராதனைகளை வழிபட தொடங்குறாங்க. தேவனை குறித்த அறிவு இருந்தால் அதெல்லாம் செய்வாங்களா? தேவனை குறித்த அறிவு இல்லாத நாளில் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்க. 9:10, 11:2, 13:1-3 வசனங்கள். அடுத்து பாருங்க, கன்றுக்குட்டிகளை செய்கிறாங்க. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க. கன்றுக்குட்டிகளை செய்கிறாங்க. சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பீர்கள். அதுவும் இஸ்ரவேலுடைய செய்கையே, தட்டானதை செய்தான், ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும். 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, இந்த கன்றுக்குட்டிக்கு என்ன பண்றாங்க அவங்க? இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணினார்கள். இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். முத்தமிடுற வரைக்கும் போயிட்டாங்க கன்றுக்குட்டிகளை. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11:2, 13:1-3, 8ஆம் அதிகாரம் 5, 6, 10, 5, 13:2 இதில் எல்லாத்துலேயும் அந்நிய தேவர்களை சேவித்து அந்நிய தேவர்களுடைய வழிபாடுகளுக்குள்ளாக போகிறாங்க. தேவன் பற்றியதான அறிவு அவங்களுக்கு இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், இவங்க விக்கிரகங்களை செய்தாங்க, நம்ம என்ன விக்கிரகங்களை செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய நாட்களில், இந்த நாட்களில் நம்ம என்ன கன்றுக்குட்டிகளை செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய இடத்துல நம்ம எதை வைத்தாலுமே அது விக்கிரகம் தான். தேவனுக்கு வைக்க வேண்டியதான அந்த ஸ்தானத்தில், தேவனுக்கு வைக்க வேண்டியதான அந்த இடத்துல வேறு எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைப்போமே ஆனில் அது நம்முடைய வாழ்க்கையில் அது விக்கிரகமாய் மாறுகிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இவ்வளோ வசனங்களை நம்ம வாசித்தோம் ஓசியாவில். இப்போ 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன தெளிவாகி சொல்லுகிறார்? உங்களை தன்னக பலிகளே அல்ல, என்னை குறித்து தேவனை குறித்து அறிகிற அறிவை தான் நான் என்ன பண்ணுகிறேன், நான் விரும்புகிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஏசாயா 5:13 வாசிக்கும் போது, இந்த ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அறிவில்லாத, என்னை பற்றி அறிவில்லாதனால தான் என்ன பண்ணப்படுறாங்க? சிறைப்பட்டு போகிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறைபிடிப்பு, ஒரு கட்டப்பட்ட நிலைமை, என்ன ஒரு விடுதலையை ஆராதிக்க முடியாத நிலைமை, விடுதலையாய் ஜெபிக்க முடியாத நிலைமை, இதெல்லாம் ஏன் உண்டாகுது நம்முடைய வாழ்க்கையில்? இன்னும் நம்ம தேவனை சரியான விதத்தில் நம்ம என்ன பண்ணலை, அவரை அறிய வேண்டிய வழியில் நம்ம அறியலை. அல்லேலூயா. தேவனை உண்டான அந்த உறவு இன்னும் நமக்கு சரியாக இல்லை. அதனால தான் ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது, ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பலியை அல்ல, தகன பலியை அல்ல, அவரை குறித்து அறிகிற அறிவே அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 4வது காரியமாக கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இந்த வார்த்தையில் வொர்ஷிப் டேத்தில் எத்தனை பேர் கேட்டீங்க? இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது எத்தனை பேர் நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டீங்க? இந்த வசனம் வாசிக்கப்பட்டது. நம்முடைய சகோதரர் இமானுவேல் பிரதர் இந்த வசனத்தை என்ன பண்ணாங்க? ஆராதனை வேலையில் இந்த வசனத்தை வாசித்தாங்க. ஆண்டவர் அப்போவே இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். இந்த வார்த்தையில் என்னோடு அவர் பேசினதை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரா?
நொறுங்குண்ட ஆவியை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கேற்ற பலிகள் எதுவா? நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் என்ன பண்ணீர்? புறக்கணீர். 16ஆம் வசனத்தில் பாருங்க. 16ஆம் வசனத்தில் பலியை நீர் என்ன பண்ணுவது கிடையாது? விரும்புகிறது இல்லை. விரும்பினால் அதை நான் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு என்னது இல்லை? பிரியமானதல்ல. இந்த 51ஆம் சங்கீதம் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. என்ன நடக்குது அங்கே 51ஆம் சங்கீதத்தில்? அவர் பாவம் செய்துவிட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக அழுது மனம் கசந்து அழுகக்கூடியதான ஒரு சங்கீதம், உன்னதமான சங்கீதம். ஆமென். நம்முடைய இந்த 51ஆம் சங்கீதம் எல்லாம் வாசிக்காத அவர்களே கிடையாது, எல்லாருமே நீங்கள் வாசித்துருப்பீங்க. அப்போ தாவீதை போல தாவீது என்ன பண்ணியிருக்கலாம்? உடனே இந்த பாவத்தை போக்குவதற்காக தகன பலிகளை செலுத்தியிருக்கலாம். 1000 ஆடுகளை செலுத்தி என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் மேலே வந்த அந்த பக்ஷேபால் மூலமாய் வந்து அந்த பாவங்களை என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் கரையை தீர்த்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தாவீதே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, பலிகளை அல்ல, என் இருதயம் நொறுக்கப்பட்டு என் பாவத்தை நான் உணர்கிறேன்ல, அந்த பலியை தான் நீர் விரும்புகிறீர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் உண்மையாய் அவர்கிட்ட உண்மையாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நொறுக்கப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் நாம் செய்ததான பாவங்களை, நம்முடைய செய்ததான தவறுகளை அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமே ஆனில் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதை செய்யாமல், நம்ம அறிக்கை செய்யாமல், நமக்கு இதயம் அதாவது தாவீதை போல அந்த நொறுங்குண்ட ஆவி இல்லாமல் வெறும் ஆண்டவருக்கு பேரளவில் காணிக்கைகளையும் தகன பலிகளையும் செலுத்துவதை ஆண்டவர் ஒருபோது விரும்புவதே கிடையாது. நம்முடைய உள்ளம் மாற வேண்டும், நம்முடைய இருதயம் மாற வேண்டும். தாவீது பாருங்க, யோசித்து பாருங்க. தாவீது தன் செஞ்ச பாவத்திற்கு எவ்வளோ பலிகளை செலுத்தியிருக்கலாம், தகன பலிகளை செலுத்தியிருக்கலாம். அது ஆண்டவர் அந்த பாவத்துக்கு உண்டான காரியங்களை நீக்கி அவனை பரிசுத்தமாக்கி இருப்பார். ஆனால் தாவீது அதை செய்யலை. ஆண்டவரை தெளிவாக சொல்லுகிறான், தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன பண்ணீர்? நீர் புறக்கணீர். ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா 57ஆம் வசனம், 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட நபரிடத்துல தான் வாசம் பண்ணுவார். ஆமென். இல்லாட்டி ஆண்டவர் உங்களிடத்துல வாசம் பண்ண மாட்டார். சும்மா பலிகளுக்காக, காணிக்கைகளுக்காக அதை வச்சு நம்ம ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் தெளிவாய் நொறுங்குண்ட ஆவி உடையவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவங்க மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். லூக்கா சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபிக்க போறாங்க. ஒருத்தர் யார்? ஆயக்காரர். இன்னொருத்தர் யார்? பரிசேயர். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? தன் இருதயத்தை நொறுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் நான் பாவி ஆண்டவரை மனம் கசந்து, எப்படி இங்கே தாவீது பாவின்னு அழுதாரோ 51ஆம் சங்கீதத்தில் மனம் கசந்து உடைந்து அழுதாரோ, அதே போல தான் அங்கே ஆயக்காரன் என்ன பண்ணுறான்? அழுது நொறுங்குறான். ஒரு நொறுங்குண்ட ஆவி ஆண்டுடைய சமூகத்துக்கு அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பலிகளை எதிர்பார்க்கல, நம்ம இடத்துலேருந்து அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் உண்மையை எதிர்பார்க்கிறார். அந்த நொறுங்குண்ட ஆவியை எதிர்பார்க்கிறார். பாருங்க, தாவீது பாருங்க 51ஆம் சங்கீதத்தில் கடைசி பாருங்க, இப்போ 19ஆம் வசனத்தை பாருங்க. 19ஆவது வசனம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்போது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பாருங்க, இப்போ தாவீது என்ன சொல்றாரு? தகன பலி, சர்வாங்க தகன பலியுமான நீதியின் பலியின் என்ன பண்றீர்? பிரியப்படுவீர். அப்போது உம்முடைய பலிபீடத்தில் காளைகளை என்ன பண்ணுவாங்க? பலியிடுவார்கள். அப்ப காணிக்கைகள் செலுத்த வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும். ஆனா அதை காட்டிலும் மேலானது என்னது? தாவீதுக்கும்படி நொறுங்குண்ட ஆவிதான். அல்லேலூயா.
நொறுங்குண்ட ஆவியாய் இருந்து அவர் பாவத்தை அறிக்கை செய்து முழுமையுமாய் ஆண்டவரிடத்துல தன்னை அர்ப்பணித்த பிறகு ஆண்டவரிடத்துல இந்த காணிக்கையை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, broken spirit better than sacrifice. பலிகை பார்க்கிலோ நொறுங்குண்ட ஆவியே கர்த்தருக்கு பிரியம். கடைசியாக ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது காரியம். ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11 to 17 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிப்போம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமாய் இருக்கிறது. நம்ம வாசித்தான எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்களா, ஆண்டவரே தெளிவாக பேசுகிறார். எதுக்கு இதெல்லாம் நீங்க கொண்டு வரீங்க, எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? தொடர்ந்து வாசிங்க. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப் பிரிங்கிங் யுவர் யூஸ்லெஸ் மீனிங்லெஸ் ஆஃபரிங்ஸ். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வீண் காணிக்கைகளை, வீண் தசம பாகங்களை, வீணான காரியங்களை கொண்டு வராதீங்க. இதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை சரியில்லாமல் நீங்கள் ஆண்டவருக்கு என்னதான் செலுத்தினாலும் அது ஆண்டவர் என்ன பண்ணுறது கிடையாது, அதை அங்கீகரிப்பது கிடையாது. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்ல வருதான காரியம். தாவீது என்ன பண்ணா, அதை சரிப்படுத்திட்டு என்ன பண்ணா, வாழ்க்கையில் காணிகளை செலுத்தினான். அதுதான் நம்ம போன பகுதியில் பார்த்தோம், 4ஆம் தலைப்பில் பார்த்தோம். தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். நீங்க தூபம் காட்டுறது எனக்கு அருவருப்பா இருக்குது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். சபை கூட்டத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம், சகிக்க மாட்டாராம். சபைக்கு நிறைய பேர் நினைப்பீங்க, சபைக்கு கூடி வந்துட்டு ஆண்டவர் நம்மளை அங்கீகரிச்சுட்டான். சபை கூட்டத்தை கூட என்ன பண்றது கிடையாது, ஆண்டவர் அங்கீகரிக்கிறது கிடையாதான். நம்முடைய உள்ளம் சரிபடாம. தொடர்ந்து வாசி. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளு. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் உங்க கேள்வி, உங்க ஜெபத்திற்கு என்ன வராது, பதிலே வராது. ஏன்னா உங்க ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படலை, ஆண்டவர் அங்கீகரிக்கல. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அல்லேலூயா. 5வது காரியம், நன்மை செய்தலே பலியை காட்டிலும் மேன்மையானது. அல்லேலூயா. டூயிங் குட் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை காரியம் சொன்னார் பார்த்தீங்களா. உங்கள் பள்ளிகள் எனக்கு வேண்டாம், வீணான காணிக்கைகள் வேண்டாம், நீங்கள் சபைக்கு கூடி வருதல் கூட எனக்கு வேண்டாம், அதை நான் அங்கீகரிக்கிறது இல்லை. உன் ஜபத்தை நான் அங்கீகரிக்கிறது இல்லை. நீங்கள் தூபம் காட்டுறது எதையுமே நான் அங்கீகரிக்கிறது இல்லை. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண, நன்மை செய்ய படியுங்கள். இந்த பள்ளிகள்லாம் எனக்கு முதலாவது வேணாம், முதலாவது நன்மை செய். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, அப்ப பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே தான் என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் அங்கீகரிக்கிறதே கிடையாது. அப்ப நன்மை செய்ய வேண்டும், நீதியை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, நம்ம நீதி செய்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லாட்டி புறஜாதிகளை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா?
அந்நியானிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அநீதிகளை செய்து கொண்டு இருக்கிறோமா? இதனால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 15:8, இதே நீதிமொழிகளில் 15ஆம் அதிகாரம், துன்மார்க்கருடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கருடைய பழி எப்படி இருக்குதா? ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பானது. அருவருப்பானதா இருக்குதா? 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீதிமொழிகள் 21, 27. துன்மார்க்கருடைய பழி அருவருப்பானது. ஆமென். அதை துர்ச்சிந்தைகளோட செலுத்தினாலே எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு போதும் நமக்குள்ள கசப்பை வைத்துக்கிட்டு, நமக்குள்ள வெறுப்பை வைத்துக்கொண்டு, நமக்குள்ள பாவத்தை வைத்துக்கொண்டு, நமக்குள்ள சகலவிதமான அருவருப்பை வைத்துக்கொண்டு நம்ம செய்கிறதான பழிகளை ஆண்டவர் என்ன பண்ணுவதே கிடையாது. அவர் அங்கீகரிக்கிற தேவனே கிடையாது. அதோட ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்று காலை வேளையில் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். 5 காரியங்களை பார்த்திருக்கிறோம். பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ், பலியை பார்க்கிலும் மேலானது. முதலாவது, கீழ்ப்படிதல் மேலானது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது. சவுல் அதை செய்ய தவறி போனான். ஆண்டவர் மனம் உடைந்து போனது. சாமுவேல் மனம் உடைந்து போனது. முதல் ராஜா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்காமல் போனான். கீழ்ப்படிதல், சத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் இதுதான் பலிகளை பார்க்கிலும் மேன்மையானது. அல்லேலூயா. அதை ஆபிரகாம் சரியாய் செய்து முடித்தான். ஆமென். அதை ஆபிரகாம் சரியாக முதலாவது கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல், அவன் கீழ்ப்படிந்து என்ன பண்ணினான்? ஈசாக்க பலியிடுவதற்கு அவன் ஆயத்தமானான். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலையும் பார்த்தோம், பாவம் எப்படி உள்ள வந்தது? கீழ்ப்படியாமையின் மூலமாக தான் பாவம் உள்ள வந்ததையும் நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் இரக்கத்தை. ஆண்டவர் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். நம்ம இரக்கம் உடையவர்களாக இருக்கிறோமா? இரக்கம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே இரக்கம் பெறுவாங்க. இரக்கம் உடையவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவர் முக்கியமாக இந்த பரிசேயர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு 2:9ஆம் அதிகாரத்துலையும் 12ஆம் அதிகாரத்துலையும் இந்த காரியங்களை சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை அல்ல, உங்கள் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களை அல்ல, இரக்கத்தையே நான் என்ன பண்ணுகிறேன்? நான் அதிகமாய் விரும்புகிறேன். மூன்றாவது தேவன் சொன்னார், தேவனை அறிகிற அறிவே பலியை பார்க்கிலும் மேன்மையானதாக இருக்கிறது. நாலேஜ் ஆஃப் காட் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு மேன்மையானது பலியை காட்டிலும். அதில் தான் தேவன் விருப்பமாக இருக்கிறார், அதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். ஓசியாவில் முழுவதுமாக பார்த்தோம், ஜனங்கள் அறிவில்லாமையால் என்ன பண்ணாங்க? சங்காரமாகி போனாங்க. தேவனை குறித்து அறிவில்லை, பொன் கன்றுக்குட்டிகளை செய்தாங்க, அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தேவன் வெறுக்கக்கூடியதான சகல விக்கிரக வழிபாடுகளையும் செய்து கொண்டிருந்தாங்க. அதனால சிறைப்பட்டும் போனாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், தகன பலிகளை பார்க்கிலும் என்னை குறித்து, தேவனை குறித்ததான அறிகிற அறிவே நான் என்ன பண்ணுகிறேன்? நான் விரும்புகிறேன்னு சொன்னேன். நான்காவது, தாவீதினுடைய வாழ்க்கையின் மூலமாய் பார்த்தோம், ஆண்டவருக்கு பிரியமானது நொறுங்குண்ட ஆவிதான். அல்லேலூயா. அவர் பலியை விரும்பலை, தகன பலிகளை விரும்பலை. தாவீது நினச்சிருந்தா எவ்வளோ ஆடு மாடுகளை செலுத்தி இருக்கலாம். ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை முதலாவது செலுத்தியிருந்தன் பாவங்களை, கரைகளை போக்கியிருக்கலாம். ஆனால் தாவீது தெளிவாகி சொல்லுகிறார், ஆண்டவர் இடத்திலிருந்து அந்த நொறுங்குண்ட ஆவியை தான் எதிர்பார்க்கிறார். அந்த நொறுங்குண்டதுமான ஆவியை நிலத்திலிருந்து ஆண்டவர் விரும்புகிறார். என் பாவங்களை அறிக்கை செய்த போது நம்ம அதை அதாவது ஆண்டவர் ஓமையாய் சொன்ன 2 பேர் ஜெபிக்கிற ஆயக்காரனுடைய ஜெபத்திலையும் பார்த்தேன். தன்னை உடைத்து ஆளுடைய சமூகத்தை தன்னை அர்ப்பணித்து, நான் பாவி ஆண்டவரை என்று ஆளுடைய சமூகத்தில் ஒருங்குண்ட ஆவியோடு அவன் ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபந்தான் கேட்கப்பட்டதையும் அவன் பார்த்தோம். அல்லேலூயா. அதன் பின்பு தான் தாவீது என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறான், ஆண்டவருக்கு தகன பலிகளை செலுத்துகிறான். உள்ளம் மாறினதுக்கு பிறகு ஆண்டவர் நம்மள்ட்ட இருந்து காணிக்கைகளை எதிர்பார்க்கிறார், பலிகளை எதிர்பார்க்கிறார். கடைசியாக நன்மை செய்கிறதை
மேலானது. பலிகளை பார்க்கிலும் நன்மை செய்கிறதே மேலானது. டூயிங் குட் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம நன்மை செய்கிறோமா என்பதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து ஒரு லிஸ்ட்டே சொன்னார். உன் ஜெபத்தை நான் கேட்கறது இல்லை, நீ ஆலயம் கூடி வருவதை நான் விரும்புறதில்லை, இன்னும் உன் தூபங்களை நான் விரும்புகிறது இல்லை, உன் தகன பலிகளை நான் விரும்புகிறது இல்லை, இது எல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணு, நன்மை செய்ய படித்துக்கொள், நீதியை செய்ய கற்றுக்கொள். அப்போ பலிகளை பார்க்கலாம் ஆண்டவர் நன்மை செய்ய நீதி உள்ளவர்களாய் நம்ம நடந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழும்பி நிற்போமா? எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் எழும்பி நின்று